நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்றாரு. சபை நடுவே துதிப்பேன், நான் பிதாவிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சகோதரர் மாத்திரம் இல்லை, தேவன் இயேசுவிடத்துல உங்களை என்ன பிள்ளையா கொடுத்து, ஏப்பா புள்ளப்பா, ஓம் புள்ள. ஏன் ஓம் புள்ளன்னு சொல்ற? உங்க ரத்தத்தில் வந்த புள்ள, ஓம் புள்ள, ஓ ரத்தத்தில் வந்த புள்ள. நாம் தேவனால் பிறந்தவன் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். தேவனால் பிறந்தவர்கள் அன்று. அன்னைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு அந்த இதில் இது ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு போட்டிருந்துச்சு, தேவனிடத்திலிருந்து பிறந்தவர்கள். நீங்கள் எங்கேருந்து பிறந்தவங்க? தேவனிடத்திலிருந்து பிறந்தவங்க. நீங்கள் எங்கே தான் பிறந்தீங்க? இந்த பிறப்பு. ஆனால் இன்னொரு பிறப்பு இருக்கு பாருங்க, அந்த பிறப்பு தான் உள்ள பிறப்பு. அந்த பிறப்பு தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வந்த பிறப்பு. உங்கள் பிள்ளைய பிறந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தானே எல்லாம் பராமரித்து போஷித்து காப்பாற்றி ட்ரெஸ்ஸை வாங்கி ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்து ஸ்கூலுக்கு போய் விட்டு எல்லாம் பண்ணி கல்யாணம் ஆன பிறகு கூட தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேரனுக்கு ஸ்கூலை கொண்டு போய் விடுறாரு, பேரனுக்கு எல்லாம் பண்ணுறாரு, பேரனை பார்க்கு கொண்டு போகிறாரு, அங்கே அவனோட விளையாடுறாரு. அப்படி தானே ஐயா? இயேசுவுக்கு உங்களை பிதா எப்பா இதான்ப்பா புள்ள நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாராம். நம்ம இவ்வளவு கேர்ஃபுல்லாக, இவ்வளவு கரிசனையா என் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தில் மாத்திரம் இல்லை, பேரன் பேத்தி சந்ததிக்கு அடுத்த காரியத்தில் இருக்கும்போது பிதாவும் உங்கள் மேலே எவ்வளவு கரிசனை உள்ளவர், இயேசுவும் உங்கள் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை இன்னைக்கு நீங்கள் புரியணும்.